Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கருப்பு கவுனி அரிசி வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை 10 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் முழு அரிசியா சேர்க்கிறேன். நீங்க இன்னும் நல்லா குழைவா டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒண்ணும் பாதியமா மிக்சர் ஜார்ல உடைச்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, கூடவே கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தண்ணியா தான் இருக்க மாதிரி இருக்கும். இது ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா இறுகி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஓப்பன் பேன்ல வச்சு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததா தாளிப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமே எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொங்கல்ல அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 20 முந்திரி நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொங்கல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கமன்னு வாசனை வரும் பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான கருப்பு கவுனி அரிசி அதுல வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.